வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு சுட சுட சாதம், எப்பவும் போல ரைஸ் குக்கரில். இது வந்து வெண்டைக்காய் சாம்பார், சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார். அருமையாக, இன்னைக்கு சாட்டர்டே நான்வெஜ் கிடையாது, வெண்டைக்காய் சாம்பார். இது வந்து பாவக்காய் வறுவல். நான் சாம்பார் ரெசிபி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், போட்டிருக்கேன். இது வந்து பாவக்காய் வந்து இப்படி வறுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக, அவ்வளோ அருமையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்களோட. இது எப்படி செஞ்சேன்னாக்கா, வெங்காயமும் இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்ச பாவக்காவும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு அப்படியே நல்லா கிளறிட்டு வந்து தட்டு போட்டு மூடிடணும். சிம்மில் வச்சுட்டு மூடிடணுன்னா ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் திறந்த மாதிரி மூடணும். அது நல்லா அந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் பாவக்காவும் வெந்துடும். நல்லா வெந்த உடனே துளிவுண்டு புளி கரைச்சி விடுறவங்க துளிவுண்டு புளி கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம், அப்படியே கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வறுபட்டதும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆகிடும். சூப்பராக ட்ரையாக ஆனதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், தனியாத்தூள், இல்லை குழம்பு மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூளும் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், ஏன்னா பாவக்காய் கசப்பு அடிச்சிடும் அது. அப்புறம் உப்பு, இதுதான் போட்டு கடைசியில் கிளறிட்டு நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு கிளறிட்டு நிறுத்தி விட்டுற வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் அந்த பாவக்காய், அருமையாக அது செய்து பாருங்கள். இனி அந்த வெயில் பக்கத்தில் வேற மிஷின் ஓடினே இருக்கு, அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் பாவக்காய் வறுவல், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் மாம்பழம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாட்டு மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு சுட சுட சாதம், எப்பவும் போல ரைஸ் குக்கரில். இது வந்து வெண்டைக்காய் சாம்பார், சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார். அருமையாக, இன்னைக்கு சாட்டர்டே நான்வெஜ் கிடையாது, வெண்டைக்காய் சாம்பார். இது வந்து பாவக்காய் வறுவல். நான் சாம்பார் ரெசிபி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், போட்டிருக்கேன். இது வந்து பாவக்காய் வந்து இப்படி வறுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக, அவ்வளோ அருமையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்களோட. இது எப்படி செஞ்சேன்னாக்கா, வெங்காயமும் இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்ச பாவக்காவும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு அப்படியே நல்லா கிளறிட்டு வந்து தட்டு போட்டு மூடிடணும். சிம்மில் வச்சுட்டு மூடிடணுன்னா ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் திறந்த மாதிரி மூடணும். அது நல்லா அந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் பாவக்காவும் வெந்துடும். நல்லா வெந்த உடனே துளிவுண்டு புளி கரைச்சி விடுறவங்க துளிவுண்டு புளி கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம், அப்படியே கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வறுபட்டதும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆகிடும். சூப்பராக ட்ரையாக ஆனதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், தனியாத்தூள், இல்லை குழம்பு மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூளும் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், ஏன்னா பாவக்காய் கசப்பு அடிச்சிடும் அது. அப்புறம் உப்பு, இதுதான் போட்டு கடைசியில் கிளறிட்டு நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு கிளறிட்டு நிறுத்தி விட்டுற வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் அந்த பாவக்காய், அருமையாக செய்து பாருங்கள். இனி அந்த வெயில் பக்கத்தில் வேற மிஷின் ஓடினே இருக்கு, அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் பாவக்காய் வறுவல், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் மாம்பழம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாட்டு மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.